நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு காணொலியை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், சொல்ல தேவையில்லை, தமிழினை பார்த்தே மதிச்சிருப்பீங்க. மட்டக்களப்பில் சிறந்து விளங்குகிற பாடசாலைகளில் ஒன்றான ஹிந்து காலேஜ் பாடசாலையில் இல்ல விளையாட்டு போட்டி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வகையான விளையாட்டுகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்பம்சமான விடயங்கள் வந்துட்டு காணொலியூடாக பதிவு செய்ய உள்ளேன். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் முதல்வர் திருவாளர் சாந்தகுமார் சார் அவர்களும், ஆரைப்பள்ளி இந்து மகளிர் கல்லூரிய முதல்வர் திருவாளர் முரளி சார் அவர்களும், புனித மிக்கேல் கல்லூரிய முதல்வர் திருவாளர் ஜோசப் சார் அவர்களும் இல்லங்கள் இடங்களை சேர்ந்த வீரர்கள் தங்களுடைய திறமைகளை பறைசாற்றுகின்ற களம். 4 இடங்களை சேர்ந்த மாணவர்கள் இங்கே போட்டி போட்டுக் கொண்டு முதல் 3 இடங்களையும் தக்க வைப்பதற்கான போட்டியில் எதிரொலிப்பாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் 14 வயதுக்கு உட்பட்ட 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான கௌரவ வைப்பதற்கான குழாமினை மயிலம்பாடு ஸ்ரீ இங்கிலீஷ் வித்யாலயத்துடைய முதல்வர் திருவாளர் பாஸ்கர் அவர்கள், அதேபோன்று சரஸ்வதி வித்யாலயத்துடைய முதல்வர் திருவாளர் ரவி ராஜேந்திரன் அவர்கள், முன்னாள் ஓய்வு நிலை அதிபர் திருமதி ராஜகுமாரி கனசிங்கமாமணி அவர்களை இணைந்து கொள்ளுமாறு பணிவோடு வேண்டுகின்றோம். மற்ற இந்து கல்லூரியின் வருடாந்த இல்ல மேம்படும் விளையாட்டு விழாவிலே மாணவர்களுக்கான அஞ்சலோட்ட நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. அது தொடர்ச்சியாக இடம்பெற இருப்பது கயிறிழுத்தல் போட்டி இடம்பெற இருக்கிறது. மற்ற இந்து கல்லூரியின் வருடாந்த இல்ல மேம்படும் விளையாட்டு விழாவிலே இறுதிச் சுற்றுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நன்றியம்மா, உங்களது சேவை சிறப்பு. ஒரு மாணவி நேர்த்தியாக அலங்காரம் செய்து வந்துள்ளார். சமூக வலைத்தளங்கள் ஊடாக ஏற்படும் நன்மைகள், தீமைகள், இந்த சமூக வலைத்தளங்களிலே தற்போது பயன்பாட்டில் உள்ள சமூக வலைத்தளங்கள் தொடர்பாக உங்களுக்கு என்னுடைய நன்மை பற்றியும் தீமை பற்றியும் அறிய தரப்போகின்றேன். ஒவ்வொரு நாட்டிலுள்ள மனிதர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தும் சாதனங்களில் நான் முதலிடத்தில் உள்ளேன். என்னை 1876ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டேன். தற்பொழுது சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை என்னை பயன்படுத்துகின்றனர். என் மூலம் இப்போதே நினைத்தவரை நினைத்த நொடியில் தொடர்பு கொள்ள முடியும். என் மூலம் குறுஞ்செய்தி அனுப்புதல், புகைப்படங்கள் பிடித்தல், காணொளிகளை காணல் ஆகிய தொழில்நுட்பங்கள் செயற்படுகின்றன.
குறிப்பிட்ட 3 மாணவிகளும் 14 வயதுக்குட்பட்ட நீளம் பாய்தல் போட்டியில் வெற்றியீட்டி ஆசிரியர்கள் தயாராக இருக்கின்றார்கள். கடந்த வருடம் ஆசிரியர்களால் நிகழ்த்தப்பட்ட சைக்கிள் ஓட்ட போட்டி நீளம் பாய்தல் போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றது. இந்த கௌரவத்தினை வழங்கி வைக்குமாறு நாங்கள் அன்போடு அழைப்பது கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய பதில் செயலாளர் பி கணேச பிரதீப் அவர்களை அன்போடு இந்த சான்றிதழ் வழங்கி அழைக்கின்றோம். அவருடன் இணைந்து கல்லூரியினுடைய அதிபர் திரு பைரவன் சார் அவர்களையும் அழைக்கின்றோம். இந்த மாணவர்களுக்கான சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கி கௌரவப்படுத்துவதற்காக. பெற்றோர்களுக்கான போட்டி நிகழ்ச்சி மிகவும் விறுவிறுப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆர்வம் கொண்ட பெற்றோர்கள் முதலில் தரமான பெரிய ஒரு கூம்பை பெற்றுக்கொண்டு உள்ளே ஏனைய கூம்புகளை சேகரிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பான முறையில் தங்களுடைய திறமையை இங்கே பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஓடி ஓடி இந்த பெற்றோர்கள் தங்களுடைய திறமைகளை இங்கே பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பெரிய ஒரு கூம்பை பெற்றுக்கொண்ட அந்த பெற்றோருக்கு நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமாக 15 புள்ளிகள் கிடைக்கும் என நினைக்கின்றேன். 2 கூம்புகளை சேகரித்திருக்கின்றார் அந்த பெற்றோர். ஏனைய பெற்றோர்களுடைய திறமைகளையும் நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இறுதியாக நாங்கள் இந்த போட்டி நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் கூம்புகள் சேகரிக்கின்ற பணியினை இந்த போட்டியூடாக என்னுடைய தந்துரோகமாக என்னுடைய நடுவர்கள் இந்த போட்டி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தான் குறிப்பிட வேண்டும். வாழ்த்துக்கள். சிறந்த முறையில் பெற்றோர்கள் தங்களுடைய போட்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்கிறார்கள். தங்களுடைய முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். கல்லூரி ஆசிரியர்கள் விரைவாக மைதானத்தில் மத்திய பகுதி கிடைக்கின்றோம். இன்றைய நாள் போட்டி நிகழ்ச்சியில் இறுதிப் போட்டியாக நடைபெற இருக்கின்ற கல்லூரி ஆசிரியர்களுக்கான போட்டி நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு அணியிலிருந்தும் 3 ஆண் ஆசிரியர்